ஹே கைஸ், நான் ஹரிஷ், நீட் 2026 ஆஸ்பிரண்ட். அண்ட் இன்னைக்கு நான் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ண வந்திருக்கிறேன். இஸ் நீட் பிவைக்யூஸ் எனஃப் ஃபார் நீட்? நீட் 2025 தான் இந்த ஷிஃப்ட்டுக்கான காரணம். அதாவது நீட் 2025 பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸில் ஜெய் மெயின்ஸ் கொஸ்டினாக இருக்கட்டும், ஜெய் அட்வான்ஸ் கொஸ்டினாக இருக்கட்டும், ஒரு சில இடங்களில் கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு வருஷம் கேப் 2025-26 ப்ரிப்பரேஷன் லெவல் ஸ்கை ராக்கெட் ஆயிடுச்சு. த லெவல் ஆஃப் நீட்டு ஸ்கை ராக்கெட்டாக தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்னோட ப்ரிப்பரேஷனாக நான் 2024 அந்த பீரியடில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். 2024 2025 இந்த ஒரு கேப் இருக்குல்ல, இந்த கேப்பில் எனக்கு 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸை ரொம்பவே சிம்பிளாக வாட் எவர் இஸ் ரெக்வயர்ட் ஃபார்முலா பேஸ்டாக ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை ரெண்டுமே எடுத்தாங்க. பிகாஸ் நீங்கள் 2024 பேப்பர் ஆகும் 23, 22, 21 அந்த ட்ரெண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேப்பர் ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு. கட் ஆஃபும் ஏறிட்டே தான் போயிட்டே இருந்துச்சு. ஆனால் 2025 ஒரு மேஜரான ஷிஃப்ட் நம்ம பார்க்கணும். என்ன ஷிஃப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் the level of questions பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் லென்த்தி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 4 to 5 ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸை அதிகமாக கேட்க ஆரம்பித்தாங்க. அண்ட் இதனாலவே கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆயிடுச்சு டியூ டு அன்எக்ஸ்பெக்டட் லெவல். அதனால தான் நிறைய பேர் ஒழுங்காக எழுதாமல் கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஆனால் இப்போ எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க நீட் 2026 வாஸ் ஈஸியர். பட் இன் மை ஒப்பீனியன் ஐ பிலீவ் நீட் 2025 பேப்பரோட மாடலை ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஈஸியராகவும், கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் டஃபராகவுமே ஏற்றிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் லென்த்தியான கொஷின்ஸ் இருந்தது, ஆனால் அது எல்லாமே ஈஸியாக இருந்தது. பிகாஸ் இட் வாஸ் ப்ரெடிக்டட். ஒரு சில இடங்களில் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ஒரு சில இடங்களில் இந்த மாதிரியான லென்த்தி ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் வந்தாலுமே ஆன்சர் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டிஸ் டெவலப் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நீட் 2026 பேப்பர் வாஸ் வெரி வெரி ஈஸி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபைனல் சஜஷன், நீங்கள் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் யூ கேன் ப்ராக்டிஸ் நீட் பிவைக்யூஸ். அண்ட் அதுக்கு மேலேயும் யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் சம் எக்ஸ்ட்ரா புக்ஸ். நீங்கள் அது மேலேயும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். லாங் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், கேஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எம்சிக்யூஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 100% யூ ஹேவ் டு அப் யுவர் லெவல் டு ஜெய் மெயின்ஸ் லெவலுக்காவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கணும். பிகாஸ் எனிதிங் கேன் ஹேப்பன். இந்த தடவை கெமிஸ்ட்ரி டஃபாக இருந்துச்சு, மேபி அடுத்த வருஷம் ஃபிசிக்ஸ் டஃபாக இருக்கலாம், மறுபடியும் கெமிஸ்ட்ரி கூட டஃபாக இருக்கலாம். ஸோ உங்களுடைய ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ப்ரிப்பரேஷனை ஜெய் மெயின்ஸ் லெவல் அண்ட் அது முடிஞ்சால் ஜெய் அட்வான்ஸ் லெவல் கூட நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா யூ வில் பி ஆன் த சேஃபர் சைட் ஆஃப் நீட். உங்களுக்கு சீட் கிடைக்கிறதான வாய்ப்பு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்னோட ஃபைனல் கன்க்ளூஷன் என்னன்னா, நீட் பிவைக்யூஸை நீங்கள் ஃபைனல் பாஸாக எடுத்துக்கிறது பதிலாக நீங்கள் இனிஷியல் பூஸ்டராக எடுத்துக்கலாம். ஃபைனல் பாஸ் யாருன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஜெய் மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் தான் த ஃபைனல் பாஸ். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்களுடைய நீட் ஆஸ்பிரண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.